வணக்கம் தலைமையிலே. இன்றைக்கு 29ஆம் தேதி ஜூன் 29ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய செய்தி, இந்த பதிவில் உள்ள செய்திகள் அனைத்துமே நமக்கு மிக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவை, முக்கியமானவை. ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க, இந்த இசபுல்லா சுரங்கத்தில் சிக்கிய இந்த பயங்கரவாதிகள் நேற்று இரவு நடந்த தாக்குதலில் லெபனானில் சுரங்கத்தில் சிக்கியிருந்த இசபுல்லா பயங்கரவாதிகள் கூண்டோடு கொல்லப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதல் எந்த அளவுக்கு வீரியமாக இருந்தது அப்படின்னா, இந்த சுரங்கத்தை அழிக்கும் போது இஸ்ரேல் பொதுமக்களுக்கு பூகம்ப எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது. ஞாயிற்றுக்கிழமை இரவு தான் அந்த சுரங்கத்தை அழித்தார்கள். நீங்கள் பூகம்பத்தை உணர்வீர்கள் இஸ்ரேலில், ஆனால் அது பூகம்பம் அல்ல, இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கை, பயப்பட வேண்டாம் சொல்லிட்டு தான் அந்த சுரங்கத்தை அழித்தார்கள். அதோட ஒரு சின்ன வீடியோ ஒன்று இருக்கு, இன்னைக்கு நான் பாருங்க. هيك تضوضه ليك هادي من تبو ها اسمع يا محمد يا صورتك ايه هي بس. இந்த சுரங்கத்தை நேற்று அழித்ததற்கு, நேற்று அவர்களை கொன்றதற்கு ஒரு காரணம் இருக்கு. எப்பொழுதுமே இஸ்ரேல் அவர்கள் தரப்பில் இழப்பிருந்தா ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி காட்டுவாங்க. அதன் அடிப்படையில் தான் நேற்று அந்த பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டாங்க. ஜூன் மாத ஆரம்பத்தை தாண்டிய காலகட்டத்தில் இந்த சுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது. இஸ்ரேலிருந்து லெபனானுக்குள்ள 10 கிலோமீட்டர் போனீங்கன்னா மஸ்தல் ஜோன் என்ற கிராமத்தில் இருப்பது தான் இந்த சுரங்கம். ஈரானுடைய பணத்தால் நேரடி கண்காணிப்பில் ஈரான் பொறியாளர்களால் கட்டி கொடுக்கப்பட்டது தான் இந்த சுரங்கம். நான் முன்ன சொன்ன இந்த சுரங்கத்தை பற்றி பேசியதற்கும் இப்போதைக்கும் ஒரு சின்ன வித்தியாசங்கள் இருக்கு. இந்த சுரங்கத்தை பூமிக்கடியில் போய் அடைய வேண்டும் என்றால் 25 மீட்டர் ஆழமாக உள்ள போகணும். 25 மீட்டர் கீழே போன பிறகுதான் இந்த சுரங்கத்தின் நுழைவு வாயில் தென்படும். அந்த அளவுக்கு ஆழம். இப்போ நீங்க 25 மீட்டர் அப்படின்னா ஒரு 4 தந்தி கம்பங்கள் நம்ம மேலே பார்த்தோம்னா வரிசையா 4 தந்தி கம்பத்தை வச்சா என்ன உயரமோ அந்த உயரம் இருக்கும். அந்த அளவுக்கு கீழே போகணும். இந்த சுரங்கத்தின் மொத்த நீளம் 200 மீட்டர். முன்ன சொல்லும்போது 1 கிலோமீட்டர் பக்கம் சொல்லியிருந்தேன், அப்படி அல்ல, 200 மீட்டர் நீளம் உள்ளது இந்த சுரங்கம். இந்த சுரங்கத்துக்குள்ள பலப்படுத்தப்பட்ட 12 தனித்தனி அறைகள் உள்ளது. இந்த சுரங்கத்தின் வாயிற்கதவுகள் வெடிகுண்டுகளால் தகர்க்கப்பட முடியாத அளவு, அதாவது சாதாரண வெடிகுண்டுகளால், சுத்தியல், சம்மட்டி, துப்பாக்கி குண்டு போன்றவற்றால் தகர்க்க முடியாதபடி பலப்படுத்தப்பட்ட வாயிற்கதவை கொண்டதுதான் இந்த சுரங்கம். அந்த மஸ்தல் ஜோன் என்ற பகுதியில் இந்த மாதம் நடக்கும்போது சண்டையில் இந்த சுரங்கம் கைப்பற்றப்பட்டது. அதுவுமே இந்த சுரங்கம் கண்ணுக்கு தெரியல. சண்டை போடும்போது இந்த சுரங்கத்தை இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் கண்டுபிடிக்க முடியல. உளவு பிரிவு தகவல் அடிப்படையில், அங்கிருந்த மக்கள் சொல்லி கொடுத்த அடிப்படையில் தான் இவ்வளோ ஆழமாக சுரங்கம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. நேரடியான போர் விமான தாக்குதலில் இந்த சுரங்கத்துக்கு மிகப்பெரிய தாக்குதல் ஏற்படாத வண்ணம், சேதம் ஏற்படாத வண்ணம் இந்த சுரங்கம் அமைக்கப்பட்டிருந்தது. இது எல்லாம் இந்த சுரங்கத்தை அழித்தது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த சுரங்கத்தில் மொத்தமாக 30 to 100 வரைக்கும் இசபுல்லா பயங்கரவாதிகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இஸ்ரேல் ராணுவம் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் இந்த சுரங்கத்தை அழிக்கும் போது அந்த சுரங்கத்துக்காக போடப்பட்ட சண்டையில் 20 இசபுல்லா பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். அதில் 10 பேர் இசபுல்லா பயங்கரவாதிகள், மீதம் 10 பேர் இசபுல்லா பயங்கரவாதிகள் சிறப்பு அதிரடிப்படை இருக்கு, ரித்வான் ஃபோர்ஸ் அப்படிம்பாங்க. அந்த ரித்வான் ஃபோர்ஸை சேர்ந்த 10 பேர், மொத்தம் 20 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் சுரங்கத்தை அடையும் முயற்சியில். அதுக்கப்புறம் தான் இந்த சுரங்கம் அழிக்கப்பட்டது. இந்த சுரங்கத்தை அழிப்பதற்கு முன்பாகவே அமெரிக்கா மற்றும் லெபனான் அரசுவிடம் சொல்லிவிட்டோம் அப்படின்னாங்க. நேற்று ஒரு கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, லெபனானும் இஸ்ரேலும் நட்புங்கிறீங்க, இஸ்ரேலும் ஹிஸ்புல்லாவும் சண்டை போடுறேங்கிறீங்க, என்ன நீங்க மாற்றி மாற்றி பேசுறீங்கன்னா உங்களுடைய புரிதலில் தான் தப்பு.
லெபனான் என்பது அரசு, லெபனான் இருக்கு. இஸ்புல்லா பயங்கரவாதம் என்பது லெபனானில் செயல்படும் தனியான சியா பிரிவு இஸ்லாமிய பயங்கரவாத குழு. இரண்டுமே ஒரே நாட்டுக்குள்ள இன்னொரு நாடு போல செயல்படுவது தான் இஸ்புல்லா. நல்லா விளங்கிக்குங்க. இந்த தாக்குதல் வந்து லெபனான் அரசுக்கும் அமெரிக்க அரசுக்கும் சொல்லிவிட்டு தான் இந்த சுரங்கத்தை தகர்த்தாங்க. தகர்ப்பதற்கு முன்னால இந்த பயங்கரவாதிகளை இஸ்ரேல் சொல்லுவது 20 பேர், அதற்கு மேலான ஆட்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அந்த கொல்லப்பட்ட பின்பு உள்ள போய் பார்த்ததுல ஆயிரக்கணக்கான ஆயுதங்கள் அந்த 12 அறைகளில் கைப்பற்றப்பட்டது. ஏவுகணை ஏவும் தளம், லான்ச் பேட் அப்படிம்பாங்க, 4 ஏவுதளம் இஸ்ரேலை நோக்கி அந்த ஏவுகணை அனுப்புவது போல, ராக்கெட்டை அனுப்புவது போல அந்த லான்ச் பேட் வடிவமைக்கப்பட்டிருந்தது. அதுபோக UAVம்பாங்க, ஆள் இல்லாத சிறிய விமானங்கள், ட்ரோனை விட பெருசாக இருக்கும், அதனுடைய உதிரி பாகங்கள், எண்ணற்ற ட்ரோன்கள், வெடிமருந்துகள், கையெறி துப்பாக்கி குண்டுகள், ஒரு ஆயுத புதையலே அந்த இடத்துல இருந்துச்சு. அவை எல்லாம் கைப்பற்றப்பட்ட பின்பு இஸ்ரேல் இராணுவத்தின் பொறியாளர் பிரிவு இந்த சுரங்கத்தை வந்து போர் விமானத்தால் தகர்க்க முடியாது என்பதால் பொறியாளர் பிரிவுகள் வெடிமருந்துகளை டன் கணக்கில் பொருத்தி இது முற்றாக ஞாயிற்றுக்கிழமை இரவுக்கு பின்னால் முழுவதுமாக தகர்த்து எறிந்தார்கள். இனி அந்த சுரங்கம் பயன்பாட்டிற்கு ஏற்புடையது அல்ல, முற்றாக தகர்க்கப்பட்டது. அதற்குள் இருந்த அந்த பயங்கரவாதிகள், சிறப்பு அதிரடிப்படை பயங்கரவாதி உட்பட இஸ்ரேலுடைய செய்தியின்படி 20 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இதற்கு முந்தைய செய்தி 30 பேர்லேருந்து 100 பேர் வரைக்கும் உள்ள இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. இந்த சுரங்கத்தை அழிப்பதற்கு இஸ்ரேல் இந்த ஆபரேஷனுக்கு வைத்திருந்த பெயர் சோப் பாசுக் அப்படிங்கிற பேரில் தான், ஹீப்ரு பேரில் தான் இந்த ஆப்ரேஷன் பண்ணாங்க. இது ஆங்கிலத்தில் எண்ட் ஆஃப் வெர்ஸ் அப்படின்னு வரும், வசன முடிவு அல்லது முற்றுப்புள்ளி, இதோட முடியுது போன்ற அர்த்தங்கள் இந்த சோப் பாசுக்கு வரும். இத்தனை நாட்கள் கொல்லாமல் ஏன் வந்து நேற்று இந்த சுரங்க பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டாங்க அப்படின்னா, சனிக்கிழமை நள்ளிரவு அல்லது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலம் சொல்லணும், சரியா சொன்னால் 2 மணிக்கு இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் இருந்த இடத்துக்கு இஸ்புல்லா பயங்கரவாதிகள் ஒரு சிறிய குழுவாக ஊடுருவி வருவது பார்க்கப்பட்டது. நள்ளிரவு அதிகாலை 2 மணிக்கு அங்கே நடந்த துப்பாக்கி சண்டையில் இஸ்ரேலுடைய கொல்லானி பிரிகேட்மாங்க, சிறப்பு அதிரடிப்படை, அதில் தலைமையாக இருந்த கமாண்டோ டேவிட் ஹசார்ட் அவருடைய பெயர், அங்கிருந்த படைப்பிரிவுக்கு அங்கிருந்த கொலானி பிரிகேடுக்கு தலைமையாக இருந்தவர். ரொம்ப சூட்டிப்பான, சண்டையில் மிக சிறப்பாக செயல்படக்கூடிய, அங்குள்ள அனைத்து இராணுவ வீரர்களையும் உத்வேகப்படுத்தக்கூடிய அளவுள்ள தளபதி அவர். கேப்டன் வந்து சொல்லியிருப்பார், கேப்டன் டேவிட் ஹசாத் அப்படிம்பாங்க. அவர் துப்பாக்கி சண்டையில் கொல்லப்பட்டார். துப்பாக்கி சண்டை நடக்கும்போது சில இஸ்புல்லா பயங்கரவாதிகள் அங்கே கொல்லப்பட்டாங்க. ஆனால் சுட்ட இஸ்புல்லா பயங்கரவாதி இரவை பயன்படுத்தி தப்பி ஓடிட்டான். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 2 மணிக்கு நடந்தது. தீவிர தேடுதல் வேட்டையினுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை மாலை அந்த பயங்கரவாதி, கேப்டனை சுட்ட பயங்கரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டான். மாலை அந்த கேப்டனை சுட்டுக் கொண்ட பயங்கரவாதியை சுட்டுக் கொண்ட பிறகு அதற்கு பதில் தர வண்ணம் தான் அந்த சுரங்க பயங்கரவாதிகள் கூண்டோடு கொல்லப்பட்டனர். இது வந்து இஸ்புல்லா பயங்கரவாதிகள் அல்லது மற்ற பயங்கரவாத இயக்கங்கள், ஹமாஸ், ஈரான் எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். இது என்ன ஒரு சமிக்கை அப்படின்னா, இஸ்ரேல் இராணுவ வீரரை கொல்லாதீர்கள் என்று இது மறைமுகமாக சொல்வது போல இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாக நானே சொல்லிட்டு இருக்கேன், குகைக்குள் மாட்டிக்கொண்டார்கள் இஸ்புல்லா பயங்கரவாதிகள் சொல்லி. நேற்று அவர்களுக்கான இறுதி நாளாக அமைந்தது. இது இஸ்ரேல் இராணுவ வீரரை கொல்வதற்கு இனி அந்த பகுதியில் இஸ்புல்லா பயங்கரவாதிகளுக்கு ஒரு அச்ச உணர்வு ஏற்படும். ஏன்னா பண்ணாங்கன்னா மிகப்பெரிய பதிலடி எங்காவது ஒரு இடத்துல இஸ்புல்லா பயங்கரவாத கட்டமைப்பின் மேல் நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு புரிதல் அந்த பயங்கரவாதிகளுக்கு வந்திருக்கும். அதுதான் இந்த தாக்குதல் காட்டுது. இதை தாண்டி லெபனானுக்குள் மிகப்பெரிய அளவு தாக்குதல் இஸ்ரேல் ராணுவம் இந்த நொடிப்படுது பண்ணிட்டு இருக்காங்க. பிடிக்கப்பட்ட பகுதிகள் 10 சொல்லி இன்னும் அதிக பகுதிகளை இஸ்ரேல் ராணுவம் கைப்பற்றிட்டு இருக்காங்க.
இஸ்ரேல் பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகு ஒரு உலகத்துக்கு உலகத்திற்கு வரைபடம் வரைஞ்சு காமிச்சாரு. இஸ்ரேல் இருக்கு, அதற்கப்புறம் இஸ்ரேல் தாண்டி மஞ்சள் கோடுகள் வரைந்த பகுதி பாதுகாப்பு மண்டலம், அது லெபனானுடைய பகுதி தான். அதை இஸ்ரேல் ராணுவம் பிடிச்சிட்டாங்க. அங்கிருந்த சியா பிரிவு மக்களை அடித்து விரட்டிட்டாங்க 12 வருஷத்துக்கு மேலே. அந்த பிடிக்கப்பட்ட மஞ்சள் கோடு வரையப்பட்ட அந்த பகுதி முற்றாக இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் கைவசம் இருக்கும் எப்பவுமே. அதாவது கடைசி இசபுல்லா பயங்கரவாதி ஒழிக்கப்படும் வரை அது இருக்கும். தற்போது திரும்ப இடங்களை பிடிக்கிறாங்க. லெபனானுக்குள்ள பூந்து திரும்ப அடித்து அந்த மக்களை விரட்டி அடித்து திரும்ப இடங்களை பிடிக்கிறாங்க. அங்கே பிடிக்கிற இடங்களுமே சியா பிரிவு இஸ்லாமியர்கள் வாழும் இடம். அவங்க அங்கிருந்து விரட்டி அடிக்கிறாங்க. தற்சமயம் பிடிக்கும் இடங்களை பைலட் ஜோன் அப்படிங்கிறாங்க. இந்த பைலட் ஜோன்ல மக்களை விரட்டி அடித்து விட்டு இசபுல்லா பயங்கரவாதிகளை கொன்று விட்டு தற்சமயம் பிடிக்கும் பகுதிகளில் லெபனான் ராணுவம் வந்திருக்கணும். இஸ்ரேல் அதான் சொல்றாங்க. வருகின்ற நாட்களில் அந்த பைலட் ஜோன்ல லெபனான் ராணுவம் இருக்கும். லெபனான் ராணுவத்துக்கு பின்னால மஞ்சள் கோடு வரையப்பட்ட பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் இருக்கும். அங்கே எந்த மக்களும் வாழ மாட்டாங்க, இஸ்ரேல் ராணுவம் மட்டுமே இருக்கும். அதற்கு பின்னால பாதுகாப்பாக இஸ்ரேல் இருக்கும். இப்படி இருந்தா தான் அந்த பகுதி, அந்த வடக்கு பகுதி இஸ்ரேல் மக்கள் நிம்மதியாக வாழ முடியுங்கிறாங்க. இப்போ அந்த பைலட் ஜோனை அமைப்பதற்காக அங்குள்ள மக்களை விரட்டி அடித்து இசபுல்லா பயங்கரவாதிகளை கொன்று குவித்து அந்த நிலப்பகுதியை பிடிச்சு அங்க லெபனான் ராணுவத்தை வருகின்ற காலங்களில் வைக்க போறாங்க. இதுதான் இஸ்ரேலுடைய திட்டம். நேற்று நடந்த ஆபரேஷனுடைய பெயர் இறுதி அத்தியாயம் அப்படி சொல்லலாம். எண்ட் ஆஃப் வெர்ஸ் வசனங்கள் என்று சொல்வதை விட இறுதி அத்தியாயம் சொல்லலாம். நிச்சயமாக இது இசபுல்லாவிற்கு இறுதி அத்தியாயம் என்றுதான் என்னால் சொல்ல முடியும். இதை தாண்டி ஈரானில் நாம் பேசிக் கொண்டிருப்பது போலதான் ஈரானில் நடக்குது. அந்த பிரச்சனை இன்னும் பெருசாக போகுது. ஈரான் அமெரிக்க பிரச்சனை. நேற்று ஈரானில் IRGC பேடி ராணுவம் அதிகாரப்பூர்வமாக செய்தி வெளியிட்டிருக்காங்க. ரகசிய தகவல் அல்ல, அதிகாரப்பூர்வமாக உலகத்திற்கே இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. IRGC சொல்லுவது தான் இன்னைக்கு நடைபெறுகிறது. IRGC இந்த சமாதான குழு போறவங்க கை குலுக்க கூடாதுன்னு சொன்னாங்கன்னு அவர்கள் கை குலுக்கல. ஒரு அமெரிக்க அதிகாரிகளை சக ஆட்களை பார்க்குறாங்க. சிரித்து பேசாமல் கை கொடுக்காம IRGCக்கு பயந்து வராங்க. அப்படின்னா ஈரானுக்குள் IRGCயுடைய செல்வாக்கு நமக்கு புரியும். நேற்று IRGC என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அணுகுண்டுகளை செய்துவிட்டு பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொல்லி பகிரங்கமாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த IRGC என்ன நியாயப்படுத்துறாங்கன்னா, சீனாவை ஒரு காலத்தில் அமெரிக்கா தாக்குவதாக இருந்தது. சீனாவுடைய அணுகுண்டுகள் தான் சீனா மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தாமல் காப்பாற்றியது. இன்றைக்கும் சீனா, நார்த்கொரியா போன்ற நாடுகளை அமெரிக்கா தாக்குதலிலிருந்து காப்பாற்றுவது அவர்களிடம் உள்ள அணுகுண்டுகள் தான். அதனால ஈரான் முதலில் அணுகுண்டு செய்ய வேணும். இப்போ முதல்ல அணுகுண்டு செஞ்சுட்டு அணுகுண்டு சோதனை செய்து காட்டிவிட்டு அதற்கு பின்பு பிற விஷயங்களை பேசிக்கொள்ளலாம். இப்ப எதுவுமே பேச வேண்டாம். அணுகுண்டை செய்து உலகத்திற்கு காட்டிவிட்டு பிற விஷயங்களை பேசிக்கொள்ளலாம் சொல்லி IRGC நேற்று அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அதை தாண்டி அந்த ஈரான் மத குருக்கள், பழமைவாதிகள் இந்த சமாதான ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை ஆகாதுன்னு சொல்லி இங்க ஈரானுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அப்போ நான் பேசியது இது சரியாக தான் இருக்கு. ஈரான்ல ஏதோ ஒரு மூலையில கையில் உள்ள யுரேனியத்தை வைத்து அவர்கள் அணுகுண்டு செய்யும் முயற்சியில முன்னேறி கொண்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. அதனாலதான் துணிச்சலாக இந்த ஈரான் IRGC பேடிடானும் இதை பேசுறாங்க. 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம், இன்னும் ஒரு 30% செறிவூட்டணும். அதற்கு 2 வார காலம் 3 வார காலம் இருந்தால் போதும். தனியாக ஒரு இடம் கிடைச்சு இயந்திரங்கள் அவங்ககிட்டே இருக்கு அதை செறிவூட்டுவதற்கு. இந்த செறிவூட்டப்படுகின்ற யுரேனியம் வாயு படிவத்தில், கேஸ் படிவத்தில் இருக்கும். அதை திரும்ப உலோக படிவத்துக்கு மாற்றணும், மெட்டலாக மாற்றணும். அந்த டெக்னாலஜியும் ஈரான் இருக்கு. அதற்கப்புறம் அதை ஒரு குண்டுக்குள்,
ஒரு வெடிகுண்டுக்குள், உலோகத்தால் செய்யப்பட்ட வெடிகுண்டுக்குள்ள மாட்டி வெடிக்க வைக்கும் தினத்தன்று புரோட்டானால் மோத வைக்கும் போது அந்த அணுகுண்டு வெடிக்கும். இதில் உள்ள எல்லா டெக்னாலஜியும் மீதம் 30% செறிவூட்டும் டெக்னாலஜி, வாயு படிவத்தை உலோகமாக மாற்றக்கூடிய, யுரேனியத்தை உலோகமாக மாற்றக்கூடிய தொழில்நுட்பம், அதுக்கப்புறம் வெடிகுண்டுக்குள் யுரேனியத்தை வைத்து முழுமையான அணுகுண்டாக மாற்றும் தொழில்நுட்பம், புரோட்டானை மோத வைக்கும் தொழில்நுட்பம், இது எல்லாமே ஈரான் கைவசம் இருக்கு. எங்கோ ஒரு மூலையில் செய்யறாங்க. வெடிகுண்டாக மாறப்போகும் நாள் நெருங்குதுன்னு சொல்லி எனக்கு தோணுது. அதனால தான் தைரியமாக அணுகுண்டை கையில் வைத்துவிட்டு பிற விஷயத்தை பேசிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்றது. நிச்சயமா இஸ்ரேலுடைய உளவுத்துறை கூர்மையாக கண்காணிப்பார்கள். அது நடைபெறாமல் நிச்சயமாக தடுப்பாங்க, தாக்குதல் நடத்துவாங்கன்னு தெரியும். என்றைக்கு எந்த அளவு இருக்குன்னு சொல்லி நம்ம நிச்சயமாக பார்க்கலாம். மூன்றாவதாக, இஸ்ரேலுக்குள்ள ஞாயிற்றுக்கிழமை நடந்த அடிதடியில் 5 பேர் கொல்லப்பட்டனர். செய்திகள் 5 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் செய்தி படிப்பீங்க நாளைக்கு. அது இஸ்ரேலில் உள்ள அரபுகள், யூதர்கள் அல்ல. இஸ்ரேலில் உள்ள அரபுகளை தனித்து வச்சிருப்பாங்க. அவர்களும் யூதர்களும் சேர்ந்து வாழவே முடியாது, பக்கத்தில் குடியே இருக்க முடியாது. அவர்களை தள்ளி ஒரு துஷ்டனை போல தனித்து வச்சிருப்பாங்க. அவர்களை ஏன் வச்சிருக்காங்க, இன்னும் விட்டு வைக்கிறாங்கன்னா, இஸ்ரேலுக்குள்ள அடிச்சட்டு வேலைகளை செய்வதற்கு அந்த அரபியர்கள், இஸ்ரேல் அரபியர்கள் உபயோகப்படுத்துவாங்க. ஒரே நாட்டில் 2ஆம் தர குடிமக்களாக தான் அவர்கள் இருக்க வேண்டும். அவர்களுக்குள்ள ஞாயிற்றுக்கிழமை நடந்த அடிதடியில் குடும்ப தகராறுகள் சொல்றாங்க. 5 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. துப்பாக்கிகள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு, வெடிகுண்டுகள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. 5 பேரை தாண்டி காயப்பட்டிருக்காங்க. இந்த வருஷம் மட்டுமே அங்குள்ள இஸ்ரேலிய அரபுகள் அவர்களுக்குள்ள அடித்துக்கொண்டு 141 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அநேகர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதற்கு காரணமாக இருந்தவர்கள். இது நீங்க படிக்கும்போது, நாளைக்கு படிக்கும்போது இஸ்ரேலில் ஏதோ மக்கள், யூத மக்கள் சண்டை போட்டது போல தகவல் வரும். அப்படி அல்ல, இஸ்ரேலுக்குள் இருக்கும் அரபுகள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஏன் இஸ்ரேல் இதை விட்டுறாங்க, இந்த அளவுக்கு அவங்க கையில் துப்பாக்கி செல்லும் அளவுக்கு, அப்படி இல்லை நாட்டு வெடிகுண்டு செல்லும் அளவுக்கு ஏன் விடுறாங்க அப்படின்னா, இவர்கள் சாவது தான் இஸ்ரேலுக்கு விருப்பம். எண்ணற்ற கணக்கிலடங்கா குழந்தை உற்பத்தி, இஸ்ரேலில் நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும். இவனுக்கு அந்த நாட்டுக்கு விசுவாசம் இல்லாமல் ஒரே குறிக்கோளாக குழந்தை உற்பத்தி, குழந்தைகளை பெற்று தள்ளும் இந்த வேலையில் இயந்திரத்தனமாக இருப்பாங்க. மிகப்பெரிய அளவு மக்கள் தொகை, நம்ம மக்கள் தொகை வரணும், யூத மக்களை தாண்டணும்னு குறிக்கோளில் குழந்தைகள் உற்பத்தியை பெருக்கி தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இவர்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இப்படி சாவது, அதனால் அதற்கு காரணமான ஆயிரக்கணக்கானவர்களை இஸ்ரேல் கைது செய்வது தேவையான ஒன்று. அதனால தான் இவங்களை கண்டும் காணாமல் விட்டுக்கிறது. மற்றபடி இவர்களை ஒரு துஷ்டர்களைப் போல இஸ்ரேலுக்குள்ள தனியாக தான் வச்சிருப்பாங்க. அவர்களை நடத்துவது எல்லாமே தனியாக தான் இருக்கும். இதுதான் இஸ்ரேலுக்குள்ள நடந்த செய்தி. நன்றிகள்.